நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சியை தற்போது நேரலையில் பார்க்கலாம். வச்ச பிறகு அகற்ற சொல்றாங்க, எங்களை எல்லாம் வைக்க விடாமையே தடுக்கிறாங்க. இது இருக்கிறதா, இது இப்போ இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளித்து தான் நம்ம வரணும். எங்களையெல்லாம் இரவாக சண்டை போடுவாங்க, கொடியோடு பறிச்சுக்கிட்டு சுவரொட்டியெல்லாம் பறித்து கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் வச்சு எங்கள் பிள்ளைகளெல்லாம் கொடுமைப்படுத்தினதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கோம். அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது மாநாடு நடத்துகிறாங்க. இல்லை, அது அவங்க கட்சி அவங்க முடிவு, மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க, நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்கிறாரு என்ன சொல்கிறாரு தம்பின்னு பார்த்து தான் நம்ம கருத்து சொல்ல முடியும். மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு நகர போகிறோங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும். சும்மா ஒரு கற்பனையில் மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலையே நம்ம ஒரு கருத்து செலுத்த முடியாது. விஜய் கட்சி தொடங்கணும்னா முதல்ல அவரை வரவேற்ற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான். ஆனால் தற்போது அவரை மிகவும் எதிர்க்கக்கூடிய ஒரு நபராக சீமான் அவர்கள் இருக்கார். இதுக்குண்டான முன்வைக்கிற தத்துவங்கள் வச்சு தானே. நீங்கள் தம்பியாக இருக்கிறீங்களா, எதிரியாக இருக்கிறீங்களா, அம்மாவாக இருக்கீங்களா, அப்பாவாக இருக்கீங்களா, எதிரியாக இருக்கீங்களான்னு நீங்கள் உங்கள் செயல்பாடுகளை வச்சானே. நீங்கள் திருப்பியும் வந்துக்கிட்டு அதே திராவிடம், அதே கோட்பாடு, அதே கொள்கை. இப்போ திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமாக இருக்க முடியாது. நான் என்ன செய்வேன்னா சொல்லணும். இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த கட்சி ஆட்சியிலிருந்து நான் மாற்ற வர்றேன். நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் நிற்கிறேன். நான் இந்த அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அது இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் இதுக்கு வராங்க. இப்போ நீங்கள் முதல்ல வச்சுருக்கணும். அப்புறம் இல்லை 67 அவர் வந்தார், 77 அவர் வந்தார், அது மாதிரி நாங்கள் வருவோம்னா அது மாதிரி நாங்கள் வருவோம் தான் சொல்லணும். மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சின்னு தோற்றுனார், ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனார். அண்ணா அவர்கள்னால் அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். 60 வருஷமாக இந்த நாட்டில் இந்த 2 தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்குது. ஒன்று அண்ணா தொடங்கியது, இன்னொன்று ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது. இந்த 2 கட்சி தானே இருக்குது. இப்போ அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா, ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா? அது ஒரு நேரத்துக்கு ஒன்று அப்படி செஞ்சுட்டே போகும்போது அது ஏற்புடையதாக இல்லை. அப்போ அவருக்கு பின்னாடி திரண்டிருக்கிற ரசிகர்கள் அவருக்கு நண்பிகளாக இருக்கலாம், எனக்கு தம்பி தங்கைகளாக இருக்காங்க. அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம். அது நீங்கள் ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது, சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை. அதுக்கு தான் சொல்கிறோம், சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும். அப்போ புரியுதுன்னு நினைக்கிறவங்க அது அவருக்கும் சேர்த்தான்னு சொல்கிறேன். ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டால் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று செய்யணும். திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்கே ஒரு அரசியல் தேவைப்படல. அதுதான் அவங்க இருக்காங்கல்ல. ஆனால் அவங்களோட அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே. எது சரியில்லைன்னு நீங்கள் சொல்லணும். அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் மொத்தமாக பிஜேபி எதிர்க்கிறான், ஃபாசிசம் எதில் ஃபாசிசமாக இருக்குதுன்னு சொல்லணும். மக்களுக்கு விரோதமான செயலில் ஈடுபடுறது, அந்த செயல் என்னன்னு சொல்லணும். நீங்கள் இது சரியில்லைன்னு சொல்கிறது எல்லாரும் சொல்லுவாங்க, வைத்தியக்காரன் கூட சொல்லிடுவான் இது சரியில்லைன்னு. எதனால் சரியில்லை, அப்போ எது சரின்னு சொல்லணும். ஒரு தலைமைக்கு தகுதி அதுதான். நீங்கள் வழிகாட்டணும்னா இந்த பாதை சரியில்லை, இந்த பாதையில் போங்கன்னு சொல்லணும். அந்த பாதை எது? இந்த பாதை சரியில்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டீங்க, எது சரியான பாதைன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காப்புல. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. வாரிசு அரசியலை எதிர்க்கிறீங்களா? வாரிசு அரசியலை எதிர்க்கிறீங்களா? எதனால மன்னராட்சி? எதனாலன்னு கேட்குறேன்ல, எதனாலன்னு கேட்குறேன்னு சொல்லுங்கள். எதனால மன்னராட்சி? அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யாரை பேசணும்? நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசல? நேர்மையா பேசணும். தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க, புரியுதா? இறைவனே முன்னாடி நின்னாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றமேங்கிற பரம்பரையில் நம்ம அப்படி பேசக்கூடாது. வாரிசு அரசியல், மன்னராட்சி, ஒரு குடும்பத்தில் பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும். அது பேசணும்ல. அப்போ அதை பேசி இதையும் பேசணும்.
ஊழல்னா ஊழலுக்காகவே சிறைக்கு போன கட்சி ஒன்று இருக்குல்ல, அதையும் பேசணும். புரியுதா? இங்கே மயிலிறகால தடவுறது, இங்கே கட்டக்கம்பால் அடிக்கிறதுனா அது சரியான வழிகாட்டுதலாக இருக்க முடியாது. பேசணும். மன்னராட்சின்னு எதை வச்சு சொல்கிறீங்க? எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ பதில் இருக்கா உங்ககிட்ட? ஏய், நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. கேரளாவில் வயநாட்டில் வந்து நின்னீங்கல்ல, வயநாட்டில் நின்னீங்கல்ல, அங்கே நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. ராகுல் காந்தி ஐயா, நீங்கள் வேறு இடத்துக்கு போயிட்டீங்க. கேரளாவில் யாருமே இல்லையா அந்த தொகுதியில் வேட்பாளர் அணிக்க? உங்கள் கட்சியில் வேறு யாருமே இல்லை, நேரம் உங்கள் தங்கச்சி கொண்டாந்து நிறுத்திய. இது என்னாச்சு? போங்க தம்பி.